ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப சின்ன வயசுலேயே அவனுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டோரியை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவன் தான் சுதந்திரவாளி. அவன் தான் ஆக்சுவலி அந்த வீட்டிலேயே முக்கியமானவர் அவர். ஏன்னா 100 வயசுல பெற்றெடுத்த பிள்ளை. ஆனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லுது. அந்த இடத்துல, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராய் கண்டு. அப்படின்னா சின்ன வயசுல அவங்க அப்பா தான் உண்மையா, இவனுடைய அப்பா தான் அவனுக்கு உரிமை கொண்டாடுறது. சாராய்க்கு பிறந்த இஸ்மவேல் இரண்டாவதாக தான் அவன், ரெண்டாவது அவன் அடுத்த இது. ஆனா அந்த இஸ்மவேல் இந்த ஈசாக்க என்ன பண்ணானாமா, பரியாசம் பண்ணானாமா. பரியாசம் அப்படின்னு சொன்னா கிண்டல் பண்ணான்னு அர்த்தம். பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது சிலர் சில ஆண் பிள்ளையா இருப்பாங்க, அவனுக்குள்ள பெண்மை கலந்துருக்கும். அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய பேச்சு, அவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மையாக இருக்கிறதுனால நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போது ஈசாக்கு மதிக்கப்படத்தக்கவன். சாராயினுடைய பிள்ளை அடிமையினுடைய பிள்ளை. அந்த பிள்ளையை எஜமானனாய் பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும்னா ஈசாக்கு தான் எஜமானனா பார்க்கணும். ஆனால் அந்த ஈசாக்கா கிண்டல் பண்ணானம்மா, நக்கல் பண்ணானம்மா, நீ என்னதான் பிறந்திருந்தாலும் அப்போ அந்த சின்ன வயசுல. ஆனால் ஈசாக்கு அந்த இடத்துல தன்னை கிண்டல் பண்றத எந்த ரியாக்ஷன் ரிட்டன் அப்படின்னு, நீ என்ன கிண்டல் பண்ற இல்ல, நீ யாரு, நீ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தானே, நீ ஆகாருடைய பையன் தானே, நீ என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னதாக வேதம் சொல்லலை. அடுத்து அதுக்கப்புறம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைய மோரியா மலையில கொண்டு போய் நீ என்ன பண்ணு, பலி செலுத்துன்றாரு. அவன் கொஞ்சம் வாலிப பையன், அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு, கட்டைகளெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அவனை கட்டுறாரு, அவனை கொல்றதற்கு கத்தி வாங்குறாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஈசாக்கு அந்த இடத்துல தன்னுடைய தகப்பனார, உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா, நீ எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த, என்னை இப்படி கொல்ல பார்க்குறியே, என்னதான் கடவுள் பக்தியா இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு தன்னுடைய தகப்பனாரை எதிர்த்து பேசினதாக வேதம் சொல்லவே இல்லை. என்னை எதுக்கு இப்படி கட்டுனீங்க, என்னை அவுத்து விடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னாலாம் சொல்லவே இல்லை. இப்போ நம்பர் 3, மூன்றாவது, இந்த ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குற வயசு வந்துருச்சு. பொண்ணு பார்க்குற வயசு வரும்போது அவங்க அப்பா அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஊர்ல எங்கேயுமே நீ பொண்ணு பார்க்காத, நீ என்னுடைய இனத்தாரிடத்துல போய் பொண்ணை பார்க்கறது மட்டும் இல்ல, கையோட அந்த பொண்ணை என்ன பண்ணிடு சொல்லுங்க. இல்லை எந்த பையனாவது ஒத்துக்க முடியுமா, பொண்ணை கூட்டிட்டு வர. ஆனா அந்த வேலைக்காரன் போய் ரெபேக்காளை கூட்டிட்டு வரும்போது அந்த ரெபேக்காளை தன்னுடைய கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அவன் தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஈசாக்குனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் பிறப்பிலிருந்தே அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, வாயில்லாத பூச்சி. அவனுக்கு பேசவே தெரியாது, மற்றவங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதுக்கு அவனுக்கு தைரியமே இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏசேக்கு அப்படின்ற ஒரு இடத்துல போய் அவங்க அப்பா ஏற்கனவே தோன்ற துறவு, அந்த துறவை மறுபடியும் தோண்டி அதுல தண்ணீரை பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற மேய்ப்பர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணி, இது எப்படி உன்னுடையதுன்னு நீ சொல்ற, ஏண்டா அவ்வளவு இதுவா எழுதி வச்சிருக்குது எங்க அப்பாவுடையதுன்னு, நீ எப்படி, இல்ல 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 நீ இந்த இடத்த விட்டு போகணும்னு அந்த இடத்த துரத்துறாங்க. ஒண்ணுமே பண்ணல பாருங்க, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் கேஸ் போட போறேன்னு சொல்லல. அந்த இடத்துல விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போறான். சித்தனாவிலையும் போய் அதே போல தோன்றான், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஈசாக்கு ஒண்ணுமே சொல்லல, வாயை திறந்து பேசவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, அவனை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் எல்லாரும் ரகபோத்துல கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்றத கண்டோம். அப்போ எல்லா இடத்துலையும் ஈசாக்கு எப்படிதான் இருந்தான்னா, அமைதியா இருந்தான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கை, உங்க பிள்ளைங்க ஒருவேளை வெகுளியா இருக்கலாம். பாச, என் பிள்ளை ஒரு வாயில்லாத பூச்சி, பேசவே தெரியாது, அவன் எப்படி பொழைக்க போறான், எதிர்த்து பேச தெரியாது. இந்த ஈசாக்குனுடைய அதே கேரக்டர் தான் உங்களுக்கு யாருக்காவது இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தைரியமே வராது, நான் அப்படி பேசவே முடியாது, சரி அப்படின்னு சண்டை போட வந்தா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன்,
அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யார் துணையா இருப்பார் என்றால் கர்த்தர் ஒருவரே அவனுக்கு துணையா இருப்பார். பாருங்க, இஸ்மவேல் ஈசாக்க அற்பமாய் நினைச்சு அவனை பரியாசம் பண்றான். ஆனா அந்த இடத்துல ஈசாக்கு இருந்தானா இஸ்மவேல் இருந்தானான்னு கேட்டா அந்த இடத்துல இஸ்மவேல் இல்ல, கர்த்தர் ஈசாக்கையே நிலைப்படுத்துவதற்கு வல்லவரா இருந்தார். தன்னுடைய சொந்த தகப்பனார் கத்தி எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல என்ன போடாத, கைய போடாத. ரெபேக்கால அவங்க அப்பா பார்த்து வைக்கல, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லல. ஆனா வேலைக்காரன் கூட்டிட்டு வந்த அந்த ரெபேக்காள் அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கிற அளவிற்கு அது ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சாங்க. ஏசேக்கு சித்தனால அவங்களுக்கு எதிர்த்து வந்தாங்க, அமைதியா இருந்தான். கர்த்தர் பேசினார், அவனுக்கு ரகபோத்தை கர்த்தர் தந்தார். ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்காய் கர்த்தர் பதில் தர வல்லவராய். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உங்க அமைதி இருக்குல்ல, சிலர் அந்த அமைதியை நினைக்கும் போது சிலர் நினைக்கலாம், இவனால ஒண்ணும் முடியாது, இவன் ஒன்றும் செய்ய மாட்டான், இவனுக்கு எந்த பவரும் இல்லை, இவன் ஒரு வாயில்லாத பூச்சி அப்படின்னு எல்லாம் உங்களை சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், அமைதியா இருக்கிறவருடைய பட்சத்துல யார் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். உங்க அமைதி பெரிய வெற்றியை கொண்டு வரும். உங்களுடைய அமைதி சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தும். நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், நீங்க ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம், நீங்க எல்லாத்தையும் விட்டு கூட பரவாயில்ல. நான் நம்புகிறேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிற, உங்களுக்காகவும் எனக்காகவும் சண்டை போட்டு அந்த ஜனங்கள் மத்தியில் ஜெயம் கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன், உன் தலையை நிமிர பண்ணுவேன். எதிரிகள் எவ்வளவு பெருகினாலும் என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.